ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு யூடியூபருக்கான வீடியோ. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபரை வந்து மின்னல் வேகத்தில் கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ட்ரிக்கு தான். அந்த ட்ரிக் வந்து கொஞ்ச நாள் தான் வேலை செய்யும். ஸோ நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் அதை பயன்படுத்தி குயிக்காக ஒரே வாரத்துக்குள்ளே இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. அந்த ஒரே வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு 10,000 மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் எப்படியும் உங்களுக்கு கிடச்சிருவாங்க. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன அப்படி ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் வந்து மாஸ்டர் படத்தோட டீசர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தால அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தில் உள்ள சில சீன்கள்லாம் போட்டு அதை எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் புது யூடியூபராகிய நீங்கள் அல்லது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டைமை நீங்கள் கரெக்டாக பிரயோஜனமாக பயன்படுத்திக்காங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் இந்த டைமை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தணும். நான் வந்து நிறைய சேனல் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து மாஸ்டர் ப்ரோமோ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய புது சேனல் தான் இருக்கும். அந்த ப்ரோமோலாம் அவங்க டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய சேனலில் போட்டு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் பயங்கரமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. மின்னல் வேகத்தில் வந்திருக்கு. ஸோ ஒரு சேனல் நான் பார்த்தேன், 10,000 சப்ஸ்கிரைபர். அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான். ஸோ ஒரு வாரத்தில் அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தோன்னே அவங்க டக்குன்னு அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வந்து ஹைட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் ஒவ்வொரு வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு குறைஞ்சி கிடையாது. எல்லாருக்குமே நீங்கள் 1 லட்சத்துக்கு மேலே. இப்போ வியூஸை விடுங்க, நமக்கு மெயினாக வந்து சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த வீடியோ எடுத்து போட்டதுனால அந்த ஒரிஜினல் வீடியோவோட ஓனர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். காப்பிரைட் கிளைமு, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்ட்ரைக்கு தானே, 3 ஸ்ட்ரைக் வந்தாலும் சேனலுக்கு பாதிப்பு. ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கு அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க டக்குன்னு அந்த வீடியோஸ்லாம் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் ஒரு டைம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து ஆயிட்டுன்னு வைங்களேன், நீங்கள் எப்படிப்பட்ட வீடியோ போட்டாலும் அதை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா விடுங்க. இது வந்து நானும் பண்ணலாம், பட் இது நான் பண்ண போகிறதில்ல. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி இதே மாதிரி உங்கள் புது யூடியூபர்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை அவங்களுக்கு நீங்களே கூட சொல்லலாம் அந்த ஐடியாவை. இல்லை அப்படின்னா ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் இந்த ட்ரிக்கை, இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இந்த சமயத்தை வந்து இந்த டைம் வந்து சரியான விதத்தில் அவங்க பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.